கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 34வது அதிகாரம் 18வது வசனம். சங்கீதம் 147 3வது வசனத்துல, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருக்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை அவர் குணமாக்குகிறார். அவங்களுடைய காயங்களை நான் கட்டுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த இருதயம் நொறுங்குண்டவர்கள் எப்படி இருப்பாங்க? அவங்க இருதயம் வெளியே தெரியாது. ஆனால் மற்றவங்களோட இடத்துல அவங்க சிரிச்சு சகஜமாக பேசுவாங்க. ஆனா அவங்களுடைய இருதயம் உள்ள அழுது கொண்டே இருக்கும். பாருங்க, அதான் ஒரு பெரியவங்கெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கல்லால் அடித்த காயம் கூட ஆறிடும், சொல்லால் அடித்த காயம் ஆறாது அப்படின்னு. ஏன்னா நம்ம 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 இருதயத்துல ஒரு சொல்லால ஒருத்தங்க ஒரு ஈட்டியால குத்துற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லும் போது அது வேதனை மிகுந்ததாக இருக்கும். அது காலத்துக்கும் அந்த வேதனை அந்த இருதயத்துல இருந்து கொண்டே இருக்கும். அது சொல்லுவாங்களா, ரணமா இருக்கிறது அது ஆறவே ஆறாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட்ட காயம் கூட வெளியே உடம்புல இருக்கிற காயம் கூட சில நேரங்கள்ல ஆறி போயிடும், அது நிச்சயம். ஆனாலும் அந்த இருதயத்துல பட்ட அந்த காயம் இருக்கு பாருங்க, அது ஆறாது. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நடைப்பிணமாக வாழ்கிற உன்னுடைய இருதயத்தை நான் கண்ணோக்கி பார்க்கிறேன். இந்த நடைப்பிணமான வாழ்க்கை எப்படின்னா, அவங்க எல்லாரிடத்துலையும் சிரிச்சு பேசி சகஜமாக இருந்தாலும் அவங்க உள்ளாந்தர பார்த்தாச்சுன்னா, அவங்களுடைய இருதயத்தை உள்ளரங்கமா பார்க்கும்போது அவங்களுடைய இருதயம் காயப்பட்டு வேதனையோடு இருக்கிறது யாருக்கும் தெரியாது. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய இருதயம் நொறுங்குண்டு போய் வேதனையோடு இருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன் மகனே மகளே. அதை யாராலும் மாற்ற முடியாத காயமாக உன்கிட்ட அது இருக்கலாம். அது மற்றவங்களால, வெளியே உள்ளவங்களால, சொந்த பந்தங்களால அந்த காயம் ஏற்பட்டு இருக்கலாம். ஏன் கூட இருக்கிற கணவன் மனைவி பிள்ளைகளால கூட அந்த காயம் ஏற்பட்டு இருக்கலாம். அதை அவங்க புரிஞ்சுக்கிடவே மாட்டுக்காங்களே. அந்த காயத்துக்கு அந்த அந்த ஆறுதலான அந்த வார்த்தை அவங்களிடத்துல இருந்து வரவே வராது. ஆனாலும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், மனுஷங்கள் உன் மேல போட்ட அந்த வார்த்தை நீ ஆறாத காயமாக இருக்கிறது. ஆனாலும் உன்னை படைத்தவர், உருவாக்குனவர், நீ நொறுங்குண்ட இருதயத்தோடு இருக்கிற மகனே மகளே, உன் தகப்பன் உன் காயத்தை ஆற்றுவார் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்துல வேதனையோடு ஒரு நடைப்பிணமாக உங்களுடைய இருதயம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். யாரிடத்திலையும் அந்த சொல்ல முடியாத அந்த வேதனை, அந்த இருதயம் காயப்பட்டு நொறுங்குண்டு, அது எதனாலும் கூட ஆயிருக்கலாம். உங்களை ஏளனமாக இந்த உலகம், இந்த பக்கத்துல கூட இருக்கிற மனுஷங்க உங்களை ஒரு துச்சமாக நினைத்திருக்கலாம். அவங்கள மாதிரி உங்களிடத்துல ஆசீர்வாதம், வசதி வாய்ப்புகள் இல்லாம இருக்கிறதுனால உங்களை காயப்படுத்திருக்கலாம். இல்ல கடன் பிரச்சனைனால, இல்லாட்டா நீங்க யார் முன்னாடி தலை குனிந்த ஒரு சமயமும் ஏற்பட்டு இருக்கலாம். அதனால உங்க காயம் ஆறாத ரணமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நிச்சயம் அந்த வேதனையும் கண்ணீரையும் அவர் ஆற்றுவார். அதான் சொல்கிறார், நான் நொறுங்குண்டவர்களுக்கு, நான் அந்த இருதயம் உள்ளவர்களுக்கு நான் சமீபமாக இருக்கிறேன், அவங்களுடைய காயத்தை நான் நிச்சயம் ஆற்றுவேங்கிறார். கர்த்தர் உங்களை ஆற்றுவார், கவலைப்படாதீங்க. இந்த வேதனை நிச்சயம் நீங்கும். கர்த்தர் உங்களோடு இருப்பார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.